ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல உங்க வாட்ஸ்அப்ல இப்ப நியூவா ரோல் அவுட் பண்ணிக்கிற அவதார் அப்படிங்கிற ஃபியூச்சரை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அவதார் அப்படிங்கிறது நீங்க உங்களையே ஒரு ஸ்டிக்கரா கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னால பீட்டா வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப எல்லா மொபைலுக்குமே ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூச்சரை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்பை பிளே ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அவதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாருங்க கிரியேட் யுவர் அவதார் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்குங்க. இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்டா உங்களோட ஸ்கின்னோட டோன் என்ன அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஹேர் கலரை கிளிக் பண்ணி உங்களோட ஹேர் கலர் என்னங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்க டோட்டல் பாடி அவுட்ஃபிட் என்ன அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க. அவுட்ஃபிட்டை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது பாடி ஷேப்பை கிளிக் பண்ணி உங்க டைப் ஆஃப் பாடி என்ன, லுயினாவா இல்ல குண்டா இருக்குமா அப்படிங்கறத இங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஐ ஷேப்பை கிளிக் பண்ணி உங்களுடைய ஐ ஷேப் என்ன அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்க. இதுல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐ ஷேப்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல ஐஸ் இருக்கணுமா, மீடியம் சைஸ்ல இருக்கணுமா, லார்ஜ் சைஸ் இருக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது ஐ கலர், உள்ள இருக்கிற அந்த கருவிழி வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்க கலரை ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஐ மேக்கப்பை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஐப்ரோ வேணுமா, இது லேடிஸ்க்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஸோ ஜென்ஸுகளுக்கு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஐப்ரோவோட ஷேப் என்ன அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்க. இதுல திக்னஸ்ல தின் வேணுமா, மீடியம் வேணுமா, திக் வேணுமா அப்படிங்கறதையும் நீங்க பாட்டம்ல இருக்கு, அதை பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐப்ரோவோட கலர் என்ன அப்படிங்கறத ஐப்ரோ கலர்ல சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து இது பொண்ணுகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதாவது பொட்டு வைக்கிறது இந்த மாதிரி இருக்கும், அது என்ன வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது நோஸை கிளிக் பண்ணி மூக்கோட ஷேப் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நோஸ்க்கு போடக்கூடிய ரிங் என்ன அப்படிங்கறத டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல டிஸ்பிளே ஆகும், அதுல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் லிப்ஸோட ஷேப், உங்களுக்கு லிப்ஸ் எந்த மாதிரி ஷேப்ல இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கங்க. இதுல தின்னா இருக்கா ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத கீழே ஃபுல்னஸ்ல கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லிப்போட கலர் என்ன, பொண்ணுகளுக்கு இது யூஸ் இருக்கும், லிப்ஸ்டிக் போடுறாங்களா என்ன மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது லிப் கலர்ல சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸோட ஷேப், அதாவது குண்டா இருக்கா ஒல்லியா இருக்கா, சோ இது மாதிரி நீங்க ஷேப்பை கிளிக் பண்ணிக்கங்க. சோ இது நேரோ மீடியம் அப்படின்னா ஸ்மால், மீடியம், வைடு, சோ ரொம்ப அகலமா, கொஞ்சம் மீடியமா, இல்ல ஒரு மாதிரி நார்மலா, இந்த மாதிரி எது வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஃபேஸோட லைன்ஸ், அதாவது ஃபேஸ்க்கு அந்த மூக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லைன்ஸ், சோ அந்த கருவிழி பக்கத்தில் இருக்கக்கூடிய லைன்ஸ் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து ஃபேசியல் ஹேர், சோ தாடி மீசை, இதுல எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த பியர்டோட ஹேர் கலர் என்ன அப்படிங்கறது நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இயருக்கு ஏதாவது ரிங் போட்டிருக்கீங்களா, இயர் ரிங்கை சூஸ் பண்ணிக்கங்க. ஹியரிங் டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் டிவைஸோட கலர் என்ன அப்படிங்கறத இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்பெக்ஸ், நீங்க கண்ணுக்கு கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா கண்ணாடிக்கு சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கலரை கிளிக் பண்ணி எந்த கலர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஹெட் வியரை கிளிக் பண்ணி நீங்க தலைக்கு தொப்பி போடுவீங்கன்னா அது அந்த எந்த மாதிரி டைப்ல வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அந்த தொப்பியோட கலர் என்ன அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு மேல டன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ சேவ் சேஞ்சஸ் கேட்கும், சேவ் சேஞ்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இதுல கிரியேட் ப்ரொஃபைல் போட்டோவை கிளிக் பண்ணி இந்த அவதார்ல உங்க ப்ரொஃபைல் டிபியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கிரியேட் ப்ரொஃபைல் போட்டோவை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க இப்போ அவதார்ல நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஃபேஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுல எந்த அவதார் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணி நீங்க ப்ரொஃபைல் போட்டோவா செட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் கலர்ல அந்த அவதாருக்கு பேக்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலரையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டாப்ல ரைட்ல இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்க ப்ரொஃபைல் போட்டோ நீங்க சூஸ் பண்ண அவதாரா சேஞ்ச் ஆயிருக்கும், செக் பண்ணி பாருங்க.
ஓகே, நீங்க இப்போ ஒரு குரூப்ல இருக்கீங்க. அந்த குரூப்ல நீங்க ஈமோஜிஸ் இந்த மாதிரி சிம்பிள் அனுப்புறதுக்கு பதிலா உங்களுடைய அவதாரையே நீங்க என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு சேட்டை நான் ஓபன் பண்றேன். இப்போ பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈமோஜி சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாட்டம்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல ஈமோஜி சிம்பிள் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா நம்மளுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜிஃப்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. நார்மலா இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஜிஃப் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுங்க. அது நார்மலா டிஸ்பிளே ஆகும். அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற அவதாரை கிளிக் பண்ணுங்க. இதுல தான் நம்ம இப்ப கிரியேட் பண்ண எல்லா அவதாருமே டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா லவ், ஹாப்பி, சேட், ஆங்கிரின்னு ரியாக்ஷன் ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் நம்ம கிரியேட் பண்ண அவதார் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது நம்ம ஃபேஸை வச்சிருக்கோம். இதுக்கு எந்த ஃபேஸ் நீங்க குரூப்லயோ ஒரு பர்சனல் சேட்லயோ கொடுக்கணும் விரும்புறீங்கன்னா அந்த ஃபேஸை நீங்க கொடுத்துக்கலாம். ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இது வாட்ஸ்அப்ல ஒரு சூப்பர்பான அப்டேட். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.